வணக்கம். நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரமான நம்பிக்கை நிஜமாவே எதன் மேல இருக்குன்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உண்மையான தெய்வம் யாருன்னு நீங்க யோசிக்கலாம். வேதாகமம் மெய்யான தெய்வத்தை எப்படி அடையாளம் காண்பது? உண்மையான தெய்வத்துக்கு ரொம்பவே தனித்துவமான 3 முக்கிய குணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. முதல் விஷயம், தெய்வம் நித்தியமானவர். அப்படின்னா காலங்கள் உருவாவதற்கு முன்னாடி இருந்தே அவர் இருக்காரு. காலத்தையே கடந்தவர்னு அர்த்தம். அதாவது அவரு காலங்களை கடந்தவர். எந்த வரலாற்றுக்கும் அவர் உட்பட்டவர் கிடையாது. அவர் எப்போதுமே இருக்கிறார், என்றென்றும் இருப்பார். வேதாகமம் சொல்ற மாதிரி அவர் நேற்றும் இன்றும் நாளையும் எப்பவுமே மாறாத நித்தியமான தெய்வம். இரண்டாவது, தெய்வம் பரிசுத்தமானவர். அவர் எந்த குறையும் இல்லாத மனித சுபாவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு தூய்மையானவர். மனிதர்களோட சடங்குகளால இல்லாம அந்த பரிசுத்தமான தெய்வத்தால மட்டுமே நம்மள உள்ளபடியே சுத்தமாக்க முடியும். நாமும் அவரை போலவே ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த தெய்வத்தோட ஆசையே. மூணாவது, தெய்வம் நீதியுள்ளவர். இது நம்ம மனிதர்களோட அளவுகோலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மிக உயர்ந்த முழுமையான நீதியை குறிக்குது. அவரோட நீதி எந்த பாரபட்சமும் இல்லாதது. அந்த உன்னதமான உறவுல நாமும் சேரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, தெய்வத்தோட இந்த முழுமையான தூய்மைக்கும் மனிதர்களோட குறைபாடுகளுக்கும், அதாவது பாவங்களுக்கும் பெரிய முரண்பாடு இருக்குல்ல? மனிதர்களோட இந்த பாவங்கள் தான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் அந்த தூய்மையான தெய்வத்துக்கும் இடையில ஒரு மாபெரும் பிரிவினையை ஏற்படுத்துது. அப்போ இந்த இடைவெளிய எப்படி இணைக்கிறது? ஏன்னா நாம அவரோட நித்தியமா வாழணும்னு அந்த தெய்வம் ரொம்ப ஆசைப்படுறாரு. இப்படிப்பட்ட நித்தியமான, பரிசுத்தமான, நீதியுள்ள தெய்வம் நம்மள மீட்க ஒரு மாபெரும் அன்பான காரியத்தை செஞ்சாரு. இந்த பெரிய இடைவெளியை இணைக்கத்தான் தெய்வம் தன்னோட அன்பால இயேசு கிறிஸ்துவா மனித காலகட்டத்துக்குள்ள வந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. நம்ம தப்புக்களுக்கான தண்டனைய அவரு ஏத்துக்கிட்டாரு. மரித்து மரணத்தை ஜெயிச்சு உயிர்த்தெழுந்தார். இதன் மூலமா நமக்கு நித்திய வாழ்வை தர்றாரு. தெய்வத்தையும் நம்மையும் பிரிக்கும் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார்.